ஒன்று ஆச்சரியமான கீழ்ப்படிதல், ஒன்று வாக்குவாதம் பண்ணி கீழ்ப்படியுது, ஒன்று வசதிக்கு ஏற்ற மாதிரி கீழ்ப்படிடுது, இன்னொன்று டோட்டலாக கீழ்ப்படியாமல் இருக்கு. என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் ஆண்டவர் சொல்றார். ரைட், ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார், நம்ம எல்லார்கிட்டையும் பேசுறார். இப்போ இந்த 4 வகைரால நம்ம எந்த வகை? என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி சங்கீதம் 81:8 சொல்லுது. நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, வேதத்தில் இன்னும் சில இடங்கள்ல உண்டு. உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம், உபாகமம் 5:29, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏசாயா 48வது அதிகாரம் 18வது வசனம், ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படுகிறது என்கிறது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், நம்மளுடைய மனதும் நம்மளுடைய மாம்சமும் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யாமல், நம்முடைய சித்தத்தை செய்யாமல், நம் சித்தத்தை நிறுத்தி வச்சுட்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகிறது. அது கேட்குறது ஈஸி, சொல்கிறது ஈஸி, ஆனால் அந்த டைமில் அந்த நேரத்தில் அதை செய்கிறது என்கிறது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது. சரி, கர்த்தருக்காக காணிக்க கொடுக்கறது கூட சுலபம், நமக்கு கொஞ்சம் வச்சுட்டு ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்துடலாம். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதும் சுலபம், நம்மளுடைய வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு அவருடைய வேலையை கொஞ்சம் பார்த்துடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி வரும்போது எனக்கு இஷ்டமானதை நான் செய்யாமல் அவருக்கு இஷ்டமானதை நான் செய்கிறதுங்கிறது ஒரு சவாலான காரியம். அது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் சொன்னார் ஆதாம் கிட்ட. என்னன்னு சொன்னார்? இந்த பழத்தை புசிக்காதேன்னு சொன்னார். அந்த எந்த கனியை புசிக்காதேன்னு சொன்னாரோ அதை செய்யாமல் இருக்கிறது தான் அவனால் முடியல. ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்கிறது தான். கர்த்தரை சேவிக்கிறது எல்லாரும் செய்வாங்க, கர்த்தருக்கு கொடுக்கறது பெரும்பாலானவங்க செஞ்சுருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுன்னு வரும்போது வெகு சிலர் தான் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பாங்க. இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனா அது ஒரு ஒரு ஸ்கேலில் வச்சோம்னா ஒரு 4 விதமான கீழ்ப்படுதல்களை நம்ம பார்க்க முடியும். 4 விதம். முதல் விதம் என்னன்னு சொன்னால், சொற்ப ஜனங்க தான் அது செய்கிறவங்க, சொற்ப ஜனங்க தான், விரலுட்டு எண்ணிடலாம், ஆனால் செய்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல்னா அது ஒரு விதமான ஆச்சரியமான கீழ்ப்படுதல். அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, கர்த்தர் சொல்லிட்டா சொன்னதை அப்படியே செய்கிறவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ அதுக்கு பாதகம் வருது, அதனால் என்ன பிரச்சனை வருது, அதை பற்றி கணக்கே பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்லிட்டார், அதை நான் செய்யணும். இப்படி நீங்கள் ஒருத்தரை வேதத்தில் பார்க்கணும்னா ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் நோவாவை பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்னு வசனம் சொல். ரொம்ப சுருக்கமான வசனம், ஒரே சென்டென்ஸ் தான். என்ன சொல்லுது? நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவாக்கு தேவன் என்ன கட்டளையிட்டார், நோவா அப்படி என்ன செய்தான் என்று சொல்லி கேட்டால் நிறைய பேர் டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், தேவன் நோவாவை பேழை கட்ட சொன்னார், நோவா பேழை கட்டினான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த 6வது அதிகாரம் 22வது வசனம் நோவா பேழையை கட்டினதை பற்றி பேசலை. 21வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறார். 6:21, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ உள்ளே போகிற, நான் மிருக ஜீவன்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வர போகிறேன், அவைகளுக்கும் உனக்கும் என்ன செய்யணும், நீ ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும். சரி, எத்தனை நாள் உள்ளே இருக்க போகிறாங்க? 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் உள்ளே இருக்க போகிறாங்க. அவ்வளோ நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து வைக்கணுமா?
இது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது. இப்போ சமைக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும், 3 நாளைக்கு அப்புறம் அந்த சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி சமைக்கிறது எப்படி கஷ்டம். இன்றைக்கி செய்கிறது சாப்பாடு 3 நாள் கழித்து சாப்பிட்ணும். ஆனால் அது கெட்டு போகாமல் இருக்கணும்னா எப்படிப்பட்டதாக செய்யணும்? புளிப்பாக செய்யணும், ட்ரையாக செய்யணும். அப்போ தான் அது ஊசி போகாமல் 3ஆவது நாளைக்கு தேரும். 3 நாளைக்கு அந்த கதை. 1 வருஷம் 10 நாளைக்கு 1 வருஷம் 1 மாதத்துக்கு வேண்டியதை சேர்த்து வைக்கணும்னா அது எவ்வளவு பெரிய காரியம்னு யோசித்து பாருங்கள். 2 புலி, 2 கரடி, 2 யானை, இதுங்களுக்கெல்லாம் 1 வருஷம் 1 மாதத்துக்கு வேண்டியதை சேர்த்து வைக்கணும். ஒருவேளை நீங்களும் நானும் நோவாவோட இடத்துல இருந்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே நான் வேணால் போய் ஆணும் பெண்ணுமா 2 பிடிச்சிட்டு வந்துடுறேன், அது ஈஸி, இது ரொம்ப கஷ்டம், இது என்னால் முடியாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் நோவா அந்த 21வது வசனம் சேர்த்து வையின்னு ஆண்டவர் சொல்கிறார். 22வது வசனத்துக்கும் 21வது வசனத்துக்கும் நடுவில் ஆனால் அவனாவே இல்லை. பார்த்துக்கங்க, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். இதுக்கு பேர் ஆச்சரியமான கீழ்ப்படிதல். மலைச்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன ஆண்டவர், இது எப்படி நான் ஏது என்ன பேசவே இல்லை. கர்த்தர் சொன்னார், இம்மிடியட். இவன் ஒருத்தன் மட்டும் கிடையாது. நம்ம 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா இன்னொரு நபரை பார்க்குறோம். அவன் பேர் ஆபிரகாம். இப்போ ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அழைச்சி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறார். எந்த தேசம்னு சொல்லலை, அங்கே போய் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வாதமாக இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களும் ஆசீர்வதிப்பேன், இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டார். உன் தகப்பனையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போன்னு சொன்னால் அவன் ஏற்கனவே நல்லா செட்டில் ஆகி இருக்கிற இடம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறான். இப்போ கிளம்பும்போது பார்க்குறவங்க என்ன கேட்பாங்க? பார்க்குறவங்க எதாவது கேட்பாங்கல்ல, அவனுக்கு பழகினவங்க, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் நீங்கள் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு கிளம்புனீங்கன்னா என்ன கேட்பாங்க? எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க, ஏன் போகிறீங்கன்னு கேட்பாங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்பாங்க. இந்த கேள்விங்க ஒரு கேள்விக்கும் அவனுக்கு பதில் தெரியாது. ஆபிரகாம் என்ன தான் பதில் சொல்லியிருப்பான்? கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் புறப்பட்டு போகிறேன். இப்போ நீங்கள் கேட்டு நான் அப்படி பதில் சொன்னால் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீங்க? அவ்வளோதான், நீங்கள் என்னை பார்த்து சிரிப்பீங்க. என்ன இந்த ஆள் நேற்று கூட நல்லா இருந்தார், இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு இருக்குன்னு சொல்லி சிரிப்பீங்க. மற்றவங்க சிரிக்கிறத பற்றி ஆபிரகாம் கவலையே கிடையாது. 1வது வசனத்தில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார், 4வது வசனத்தில் ஆபிரகாம் புறப்பட்டு போனான். அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. இப்போ கிளம்பி போயிட்டான். போனதுக்கப்புறம் அந்த தேசத்தில் ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி 17வது அதிகாரத்தில் 13, 14வது வசனத்தில் விருத்த சேதனம் அப்படின்ற ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு உடன்படிக்கையாக அறிமுகப்படுத்துகிறார். 17வது அதிகாரம் 13, 14வது வசனத்தில் விருத்த சேதனம் ஒரு காரியம் அறிமுகப்படுத்துகிறார். விருத்த சேதனம்னா என்ன, விருத்த சேதனம் பண்ணுனா என்ன நடக்கும், அது வலி எவ்வளவு, வேதனை எவ்வளவு, அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும், அது எவ்வளவு தூரம் பாதிக்கும், என்னென்ன எவ்வளோ நாட்கள் அதுக்கு ரிக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. தேவன் அவனை சந்திக்கும் போது பகலில் சந்திச்சாரா, மத்தியானம் செஞ்சாரா, சாயந்தரம் செஞ்சாரான்னு தெரியாது. ஆனால் தேவன் அவனை சந்தித்து உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கைப்பா, நீ இதை செய்யணும்னு சொல்கிறார். உங்ககிட்ட என்கிட்ட அதை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டோம், டிசைட் பண்ணிட்டோம் செய்யணும்னு, எப்படி செய்வோம்னு யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு கர்த்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதை எப்படி செய்கிறதுன்னு கலந்து ஆலோசிப்போம் இல்லை? எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன நடக்கும், அப்போ நம்ம எப்படி ஆயத்தமாகணும், இதெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு தேதியை குறிப்பிட்டு நாம் அன்னைக்கு தான் அதை செய்வோம். ஆபிரகாம் ஸ்டைல் எப்படி தெரியுமா? 17வது அதிகாரம் 22, 23வது வசனம். ஆதியாகமம் 17, 22, 23. தேவன் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டில் பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான்.
தேவன் பேசிட்டு எழுந்தருளி போனாராம். காலையிலேயே மத்தியானமா சாயங்காலமா தெரியாது. ஆனால் அந்நாளில் தானே அவ்வளோ பேர் லைனாக நிற்க வச்சு டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த வேலை முடித்து செஞ்சு முடிச்சிடறோம். இது ஆச்சரியமான கீழ்ப்படிதல். அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும், என்ன பக்கு விளைவு வரும், என்ன நடக்கும், எதை பற்றி ஆலோசனை கூட கிடையாது, யாருக்கிட்டையும் பேசுறது கூட கிடையாது, தேதி குறிக்கிறது கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டார், பொழுது போகிறதுக்குள்ளே அதை செய்யணும். 21வது அதிகாரத்துக்கு வந்தோம்னு சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனை வருது. இவன் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. சாராள் சொல்லிட்டா ஆகாரையும் அவனை அடிமை பண்ணி அவனுடைய பிள்ளையும் தள்ளி விடும்னு சொன்னான். ஆபிரகாமுக்கு அது இஷ்டம் இல்லை, மனசுக்கு துக்கமாக இருந்து தான். ஆனால் நைட்டு ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தில் சொல்கிறாரு, நீ இந்த விஷயத்தில் சாராளுக்கு செவி கொடு அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிவிடுன்னு சொல்கிறார். எப்போ சொல்கிறாரு? ராத்திரி சொல்கிறார். நம்மக்கிட்ட அப்படி நைட்டு சொல்லியிருந்தா, நம்ம வீட்டிலேருந்து யாரையாவது அனுப்பிச்சி விட சொல்லியிருந்தா நம்ம அதை எப்படி செய்வோம்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். காலையில் எந்திரிப்போம், அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம், அவங்கள எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லுவோம், அவங்களுக்கு காலை சாப்பாடு முடிஞ்சிடும், மத்தியான சாப்பாடை ரெடி பண்ணி பேக் பண்ணி அவங்கள நம்ம வெளியே அனுப்புறதுக்குள்ளே 11-12 மணி ஆகிடும். அல்லது மத்தியான சாப்பாடு கூட சாப்பிட்டு அவங்க கிளம்பி போவாங்க. ஆனால் ஆபிரகாமுடைய செயல்படும் விதம் வித்தியாசம். ஆபிரகாம் எப்படி செய்கிறான்? 21வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியும் தண்ணீரையும் எடுத்து அவளுடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபான் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். இப்போ இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சாப்பாடு மட்டும் பேக் பண்ணி கையில் கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சா, பிள்ளையும் தாயும் வனாந்திரத்தில் இப்படி துரத்தி விட்டோம்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நெஞ்சில் ஈரம் இருக்குதா அந்த ஆளுக்குன்னு கேட்பாங்கல்ல. எப்படி இப்படி செய்ய முடியுது? இல்லை, யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் யார் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி ஆபிரகாமுக்கு கவலையே கிடையாது. கர்த்தர் ராத்திரி சொல்லிட்டார். ராத்திரி சொன்னார்னு அதை எப்போ செய்யணும்? அதிகாலையில் எழும்பி அதை ஃபஸ்ட்டு காரியமாக அதை செய்து முடிச்சிடணும். பகலில் சொன்னால் அந்நாளில் தானே, பொழுது போகிறதுக்குள்ள அந்நாளில் தானே செஞ்சிடணும். அடுத்தது மறுபடியும் 22வது அதிகாரத்தில் மறுபடியும் சந்திக்கிறார். 2வது 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளின் ஒன்று மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். இப்படி சொல்லிட்டார். உங்ககிட்ட என்கிட்ட அப்படி சொல்லிட்டுனா நம்ம எப்படி செய்வோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ ஈசாக்கு இவனுக்கு மட்டும் பிள்ளையா? ஈசாக்கு யாருக்கும் பிள்ளை? சாராளுக்கும் பிள்ளை. இப்போ நியாயம் எப்படி என்ன செய்யணும்? சாராளுக்கு சொல்லணும், 2 பேருமா ஒரு மனதாக சேர்ந்து தான் அதை செயல்படுத்தணும். 2 பேருக்கும் அது பிள்ளை. ஆனால் சாராளுக்கு சொல்ல போய் அவள் அழுது கூப்பாடு போட ஒரு பஞ்சாயத்தாக அதை கிளியர் பண்ணி வெளியே வர்றதுக்குள்ளே லேட் ஆக இதெல்லாம் சரி கிடையாது. எப்படி செய்யணும்? அடுத்த வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரனாகி ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு போய்கிட்டே இருந்தான். அவ்வளோதான் விஷயம். ஆபிரகாம் செயல்பட்ட விதம், கீழ்ப்படிந்த விதம் அதுதான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தானா? ஆபிரகாம் எப்படி செய்வானா? அந்நாளிலே செய்வானா? அல்லது அதிகாலையில் எழுந்திரிச்சு அதை செஞ்சு முடிச்சிடும். இந்த கீழ்ப்படிதலுக்கு பேர் நான் என்ன சொன்னேன்? ஆச்சரியமான கீழ்ப்படிதல். எவ்வளோ பேர் அப்படி இருக்கிறாங்க? விரல் விட்டு என்னக்கூடிய 1-2 பேர் எங்கேனா பார்க்கலாம். 1000ல் ஒருத்தர் எங்கேயாவது பார்க்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் கர்த்தர் சொன்னால் செய்வேன்ப்பான்னு சொல்லி இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆனால் பெரும்பகுதியான ஆளுங்க 2வது வகைராவை சேர்ந்தவங்க. 2வது வகைராவை நம்ம எங்கே பார்க்குறோம்னா ஆதியாகமம் 19வது அதிகாரம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் இது லோத்துவை பற்றி வர்ற காரியம். சோதோம் குமோரோவை அழிக்கிறதா தேவன் முடிவு பண்ணிட்டாரு. வந்தாச்சு. வந்த இடத்துல லோத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் அழிக்க போகிறோம்ப்பா, உனக்கு உண்டவங்க யாராவது இருந்தால் கூட்டிட்டு நீ வந்துருன்னு சொல்லிட்டு. ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருந்தா எப்படி செஞ்சிருப்பா? சொன்ன உடனே டக்குன்னு பேக் பண்ணி கிளம்பி போய்கிட்டே இருந்திருப்பான். இப்போ லோத்துக்கிட்ட சொல்கிறாங்க. லோத்து என்ன செய்கிறான்? 15-16வது வசனம்.
கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு ஒரு தண்டனையிலே நீ அழியாதபடி நீ எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்தையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினாங்களாம். யாரை துரிதப்படுத்துவாங்க? தாமதிக்கிறவங்கள தான் துரிதப்படுத்துவாங்க. இப்போ நீ எழும்பி புறப்பட்டு போன்னு ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருந்தா துரிதப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. லடக்குன்னு எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு பேக் பண்ணி போய்கிட்டே இருப்பான். லோத்து வகைற ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், கீழ்படுகிறேன்னு சொல்லுவாங்க, சரின்னு ஒப்புக்கொள்வாங்க, கீழ்படுகிறதுக்கு ரெடி, ஆனால் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லுவாங்க. நான் இதை சேர்த்துட்டு வந்து இதை முடிச்சிடுறேன், இதை செஞ்சிடறேன், கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லி காலத்தை தாமதப்படுத்துவாங்க. கீழ்படிஞ்சாங்களா? இன்னும் கீழ்படியில, கீழ்படுகிறேன்ட்டாங்களா? கீழ்படுகிறேன்னு சொல்லிட்டாங்க, கீழ்படுகிறேன்னு சொல்லிட்டாங்க, கீழ்படிய மாட்டாங்க, தாமதம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தாமதித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையும் மனைவி கையும் 2 குமாரத்தின் கையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். சொல்ல போனால் தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விட்டாங்க. ஐயோ இருங்கன்னு சொல்ல வா பேசிக்கிட்டே நடந்து போவோம்னு தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விட்டாங்க. இப்போ வெளியே விட்டுட்டு ஒரு காரியம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 17வது வசனம், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் 4 காரியம் சொல்கிறார், கவனிங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ. 4 காரியம். ஓகே, இப்போ இதில் ஏதாவது குழப்பம் ஏதாவது இருக்குதா? இப்போ இவங்க சொல்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இவங்க இருக்கிறது ஒரு மேடான பகுதி, அடுத்த மேடான பகுதி பக்கத்தில் இருக்க மலை, நடுவில் இருக்கிறது சமபூமி. இப்போ சொல்லப்பட்ட காரியம் என்னது? உன் ஜீவன் தப்ப நம்பர் 1 ஓடிப்போ, நம்பர் 2 போகும்போது திரும்பி பார்க்காத, நம்பர் 3 போகிற வழியில் அந்த சமபூமியில் நிற்காத, நேராக எங்கே போகணும்? மலைக்கு போகணும். இதில் குழப்பமே கிடையாது. இது தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு குழந்தைய கேட்டால் கூட என்னம்மா செய்யணும்னு கேட்டால் இந்த 4 காரியம் கிளியராக சொல்லும், குழப்பம் இல்லை. ஆனால் லோத்து அவர் கீழ்ப்படுகிற விதம், அதற்கு லோத்து என்னவா? அப்படி அல்ல ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, சொன்னதை எடுத்து செய்யணும். செய்யறதுக்கு பதிலாக வாயில் வர வார்த்தை என்னது? அப்படி அல்ல ஆண்டவரே. அதை சொல்லிட்டு அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். ஆக்சுவலாக சொல்கிறது என்னது? பட்டணத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை காப்பாற்றணும்னு சொல்லி என் மேலே கிருபை வச்சிங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய காரியம் ஆண்டவரே. இதெல்லாம் யார் கேட்டது? என்ன செய்ய சொன்னாங்க? ஓடி போக சொன்னாங்க. நின்றுக்கிட்டு புராணம் பேச சொல்லலை. இப்போ இன்றைக்கி சபையில் கீழ்ப்படிதல் குறைஞ்சிருக்குது. எது அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சபையில் அதிகமாக இருக்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 10-15 நிமிஷமாக இருந்த வர்ஷிப்பு இன்றைக்கி 45 நிமிஷம் 1 ஹவராக மாறி இருக்குது. என்ன ஆயிருக்கு? இவங்க என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த கிருபை, கர்த்தர் தங்களுக்கு பாராட்டின கிருபை, கர்த்தர் எவ்வளோ நல்லவர், கர்த்தர் எவ்வளோ எங்களுக்கு எதை செஞ்சுருக்கா, என்ன இந்த தேவனை புகழுகிறதுக்காக தங்களுடைய டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை கீழ்ப்படிதல் இப்போது குறையுது. கீழ்ப்படிதல் குறையுது, எது அதிகமாகுது? தேவனை துதித்தல் அதிகமாகுது. இப்போ இவனை ஓடி போடானா, ஓடி போகிறதுக்கு பதிலாக நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறான்? ஐயா, என் மேலே வச்ச எவ்வளோ கிருபை எவ்வளோ பெருசு, என் மேலே இந்த வச்ச கிருபையை பெரிதாக நீங்கள் விளங்க பண்ணி கதை பேசிவிட்டு அதே மூச்சில் சொல்கிற வார்த்தை என்னது? மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது ஆண்டவரே. ஓடி போனால் என்ன ஆகுமா? தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு, இவன் சொல்கிறான் அது எனக்கு முடியாது. இப்போ அவன் சொல்கிறான், மூக்கை இப்படி மட்டும் தொட முடியாது, எனக்கு இன்னொரு ரூட்டு தெரியும், அதை இப்படியே போய் அந்த பக்கம் வந்தால் மூக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே மாற்று ஆலோசனை சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்? அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதான் அது கிட்ட இருக்குது,
சின்னதுமா இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். அது சின்ன ஊர் தானே. 3 காரியம் சொன்ன, 4 காரியம் சொன்னாங்க. அதில் 3வது காரியம் இது. முதல் காரியம் என்னது? ஜீவன் தப்பு ஓடிப்போ. 2வது காரியம் என்னது? பின்னிட்டு பார்க்கக்கூடாது. 3வது காரியம் என்னது? சம பூமியில் நிற்காது. இப்போ இவர் காண்பிக்கிற சின்ன ஊர் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கே நிற்க கூட கூடாதுன்னாரோ அந்த ஊருக்கு நான் போய் செட்டில் ஆக போகிறேன்னு கேட்குறான். இப்போ அந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்கான், அது சின்னதாக இருக்குதான், அதனால் நான் அங்கே போகிறேன்னு கேட்குறான். இப்போ ஆண்டவருக்கு என்ன செய்கிறான்? ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். கீழ்ப்படுகிறது பதிலாக கால தாமதம் பண்ணி, வாக்குவாதம் பண்ணி, எனக்கு இது முடியாத ஆண்டவர், இதுக்கு பதிலாக இதை செய்கிறேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி கடைசியாக மாற்று ஆலோசனை சொல்கிறார். ஆண்டவர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, கரெக்டு, எல்லாம் சரிதான், ஆனால் இப்படி செய்கிறது எனக்கு சரிப்பட்டு வராது, நான் இப்படி செய்யட்டுமான்னு சொல்லி இன்னொரு மாற்று ஆலோசனை கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி காலதாமதம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி இழுத்துக்கிட்டு கிடக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் போராடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. கையை பிடிச்சி வெளியே கொண்டு வர வரைக்கும் செஞ்சுட்டாரு. இப்போ இவன் இந்த வார்த்தை சொன்னோன்னு அவர் என்ன சொல்கிறாரு? தொடர்ந்து அது சின்ன ஊர் தானேன்றாரு. உடனே ஆண்டவர் சரி போ, அவ்வளவுதான், நீ அங்கே போ, நீ போகிற வரைக்கும் நான் செய்ய மாட்டேன், அவ்வளோதான், நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இப்போ சின்ன ஊர் தானே, நாங்கள் போயிட்டான்ல, அங்கே போயிட்டு அங்கே நிம்மதியாக இருக்கணும் இல்லை. 30வது வசனத்துக்கு வாங்க. 19:30. பின்பு லோத்து சோவாரில் குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையில் வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியில் குடியிருந்தார்கள். ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? மலைக்கு போக சொன்னார். லோத்து இப்போ கடைசியாக எங்கே வந்துட்டான்? மலைக்கு வந்தான். இப்போ ஆண்டவர் சொன்னார் லோத்து கீழ்ப்படிஞ்சான்னு அர்த்தமா? இதுக்கு பேர் கீழ்ப்படிதலே கிடையாது, கடைசியாக செஞ்சான். இப்போ சோவார் வெளியிலேருந்து பார்க்கும்போது பிரச்சனை இல்லாத ஊர் மாதிரி தெரிஞ்சது, கிட்ட இருக்குது, சின்னதாக இருக்குது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுது. அங்கே இவன் போனால் சரி இருக்காதுன்னு தான் அதை தாண்டி மலைக்கு போக சொன்னார். ஆனால் இவன் இல்லை நான் அங்கே போகிறேன்னு சொல்கிறான். அங்கே உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே நம்மளால் குடியிருக்க முடியாதுன்னு. பயம் வருது, அங்கே உள்ளே போன அப்புறம் தான் பயம் வருது, சிச்சுவேஷன் அங்கே போனால் தான் தெரியுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மலைக்கு போகிறான். மலைக்கு தான் முதல்ல போக சொன்னார். இப்போது சொன்ன உடனே அதை செய்திருந்தால் லாபமாக இருக்கும். இப்போ ஆபிரகாம் சொன்னோன்னு செஞ்சான், அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் லோத்து சொன்ன உடனே செய்யாமல் காலதாமதம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி கடைசியில் செஞ்சதுனால விளைவு என்னன்னு நினைக்கிறீங்க? அவன் மனைவி வர வழியிலே உப்பு தூணாயிட்டா, அவன் குடும்பம் கெட்டு போகுது. அவன் குடும்பத்தில் ஒரு நீதிமானுடைய வீட்டில் என்ன நடக்கக்கூடாதோ அது நடந்து அவனுடைய சந்ததி அருவருப்பான சந்ததியாக உருவாகுகிறத நம்ம பார்க்குறோம். கீழ்ப்படியாமை விலை அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்குண்டான காஸ்ட் அதிகம், அதனால் அது விளையாட்டாக எடுத்துக்கூடாது. ஸோ முதல்ல ஆச்சரியமான கீழ்ப்படுதல்னு சொன்னேன். 2வது என்ன சொன்னேன்? வாக்குவாதம் பண்ணி தாமதம் பண்ணி கீழ்ப்படுகிறது, இது 2வது. 3வது ஒரு வகையாக இருக்குது. இவங்க கீழ்ப்படிஞ்சது மாதிரி இருக்கும், ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. கழுவுன மீனில் நழுவுன மீனுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கழுவும் போது அது எஸ்கேப் ஆகிடுமா. இந்த வகையில் அந்த மாதிரி கேஸ் இதை நம்ம இங்கே பார்க்குறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதுக்கு உதாரணம் யாருன்னு சொன்னால் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல். அவனுக்கு கர்த்தர் ஒரு வேலை கொடுக்குறார். என்ன வேலை தெரியுமா? நீ போய் அமலேக்கியரை மடங்கடிக்கணும், அவனுக்கு உள்ள எல்லாத்தையும் நீ அழிச்சு போடணுங்கிறது அசைன்மெண்ட். இப்போ இது அவனுக்கு தெரியாமல் இல்லை. 1 சாமுவேல் 15வது அதிகாரம். இது இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர், தெளிவாக இருக்குது. போய் என்ன செய்யணும்? அமலேக்கியரை மடங்கடிக்கணும். மடங்கடிச்சிட்டு என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அழிச்சு போடணும். ஆனால் ஒரு யுத்தம் நடத்தினா செலவு அதிகமாகும். இந்த செலவை எப்படி ஈடு கட்டுவாங்க தெரியுமா? அந்த யுத்தத்தில் வர்ற கொள்ளை பொருளை வச்சு தான் அந்த செலவை ஈடு கட்டி அதில் ஆதாயமும் பார்ப்பாங்க. இப்போ போயிட்டு நீ எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொன்னால் அது சவுலுக்கு பெரிய பொருள் நஷ்டம். இவன் போனான், யுத்தம் நடத்தினான், அவங்கள காலி பண்ணியாச்சு. ஆனால் எல்லாத்தையும் அழிச்சியா
அழித்தேன், ஆனால் எல்லாத்தையும் இல்லை. இப்போ இந்த கீழ்ப்படிதல் ஸ்டைல் பார்த்தீங்களா, எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், கடைசி தான் செஞ்சேன் ஆனால் செய்யலை. அந்த கதை. இப்போ 9வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா 15வது அதிகாரம் 9வது வசனம், சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டு குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமாகிய சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட. முற்றிலும் அழித்து போட்டு ஆண்டவர் சொல்றார். அழித்து போட்டியா? அழித்து போட்ட ஆண்டவர். முற்றிலுமா? இல்லை. செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் செய்ய மாட்டாங்க. இப்போ முற்றிலும் அழித்து போட்டால் என்ன ஆகும்? இவருக்கு ஃபைனான்சியலாக லாஸ், பொருள் நஷ்டம். கீழ்ப்படுகிறதுனால நமக்கு ஏதாவது நஷ்டம் வந்ததுன்னா அதை செய்ய மாட்டாங்க. தனக்கு லாபமாக இருக்கிற வரைக்கும் செய்வாங்க, வசதியாக இருக்கிற வரைக்கும் செய்வாங்க. வசதிப்படாத இடத்துல என்ன செய்வாங்க? கூலாக ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துடுவாங்க. இப்போ நீ கீழ்ப்படியிலையான்னு கேட்டால் இல்லை இல்லை நான் கீழ்ப்படிஞ்சேன். ஃபுல்லாக கீழ்ப்படிஞ்சான்னு கேட்டால் நோவா எப்படிங்க கீழ்ப்படிஞ்சான்? நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. செய்யாமல் இல்லை, செய்வாங்க, வசதிக்கு ஏற்ற மாதிரி கீழ்ப்படிவாங்க. இது ரொம்ப சாதுரியமாக செயல்படுறோம்னு காரியம். வசனம் கேட்குறது, கீழ்ப்படுகிறது. எவ்வளோ தூரம் கீழ்ப்படுகிறது? நம்மளை பாதிக்காத வரைக்கும். பாதிக்குதுன்னு சொன்னால் அதில் சைலண்ட்டாக கீழ்ப்படியாமல் போயிடுறது. இப்போ ரொம்ப ஞானமாக நடந்துக்கிறோம்னு சொல்லி நினைப்பு. அப்படி ஞானமாக நடந்துக்கிட்டதுனால சவுலுக்கு என்ன நஷ்டம் வந்தது தெரியுமா? இப்போ இவன் ராஜா, இவனுடைய மகன் அடுத்து ராஜாவாக இருக்கணும், பேரப்பிள்ளை ராஜாவாக இருக்கணும். இந்த வம்சம் என்ன வம்சமாக ஆயிருக்கணும்? ராஜ வம்சமாக மாறி இருக்கணும். இப்போ இந்த ஒரு கீழ்ப்படியாமையினால தேவன் என்ன செய்தார்? அவனை ராஜாவாக இராதபடி தள்ளி போட்டுறார். எனக்கு சித்தமானதெல்லாம் செய்கிற ஒருத்தனை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டார். இப்போது தேவன் முன்னால் ரொம்ப சாதுரியமாக ரொம்ப ஞானமாக நடந்துக்கிறோம் நினச்சிக்கிட்டு நாம் கீழ்ப்படியாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன ஏமாற்றிடலாம், நான் உங்களை ஏமாற்றிடலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊரையே ஏமாற்றிடலாம். ஆனால் யாரை தான் ஏமாற்ற முடியாது? தேவனை ஏமாற்ற முடியாது. கீழ்ப்படியாமைக்கு விலை அதிகம். லோத்து அவ்வளோ பெரிய விலை கொடுத்தான்னு பார்க்குறோம். அடுத்த ஆள் இங்கே இவனும் பெரிய விலை கொடுக்கறதை பார்க்குறோம். ஸோ இது 3வது வகையான கீழ்ப்படிதல், வசதிக்கு ஏற்ப கீழ்ப்படுகிறது. 4வது ஒன்று இருக்குது, அதுதான் இந்த ஸ்கேலோடைய எக்ஸ்ட்ரீம். ஃபர்ஸ்ட் என்னது? ஆச்சரியமான கீழ்ப்படுதல். 2வது வாக்குவாதம் பண்ணி தாமதம் பண்ணி கீழ்ப்படுகிறது. 3வது வசதிக்கு ஏற்ப கீழ்ப்படுகிறது. 4வது யோனா தீர்க்கதரிசியின் எக்ஸாம்பிள். யோனாவை யோனாக்கு ஏதாவது டவுட் இருந்ததா? டவுட் ஒன்றுமே கிடையாது. எதுக்கு போக சொல்கிறான்னு தெரியுமா? நல்லா தெரியும். ஆனால் யோனா செய்தது என்னது? யோனா 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். இந்த வார்த்தைங்கள்லாம் புரியணும்னா சொல்லப்படுறதோடைய ஜியாகிரஃபி தெரியணும். ஓகே, இவன் எருசலேமில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு நினிவேக்கு போக சொல்கிறாருன்னு சொன்னால், நினிவே இவனுக்கு வடகிழக்கில் இருக்குது. சரிங்களா? வடகிழக்கில் இருக்குது. இவன் நினிவேக்கு போகிறதுக்கு பதிலாக தர்ஷீஷுக்கு போக ட்ரை பண்ணுறான். தர்ஷீஷ் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மேற்கில் இருக்குது. இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. தர்ஷீஷுக்கு போகணும்னா கப்பல் பிடிக்கணும். இப்போ எருசலேம் துறைமுக பட்டணம் கிடையாது. கப்பல் பிடிக்கணும்னா துறைமுக பட்டணம் போகணும். யோப்பாங்கிறது துறைமுக பட்டணம். ஓகே, இங்கேருந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற கப்பல் எதுன்னு பார்த்து, அதில் நம்மெல்லாம் அவசரமாக வண்டி ஏறினா அன்று செவட்டில் போய் ஏறி போய்கிட்டே இருப்போம். இவர் அன்று செவட்டில் எல்லாம் போகலை, தர்ஷீஷுக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி ரிசர்வேஷனோட தெளிவாக செய்கிறார். எதுக்காக செய்கிறார்? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறதுக்காக செய்கிறார். போன இடத்துல புயல் வந்துச்சு, சூறாவளி வந்துருச்சு,
முழுகி போயிடுவோன்ற நிலைமை வந்துச்சு. சீட்டு போட்டாங்க, அண்ணன் பேரில் விழுந்துச்சு. கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் உன் பேரில் சீட்டு விழுதுன்னு. அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவன், இப்போ என்ன செய்கிறேன், அதை விட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணுமா? சிம்பிள், என்னை தூக்கி உள்ளே போட்டுருங்க, எல்லாம் அடங்கிடும். இப்போ இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறத விட சாகிறதுக்கே ரெடியாக இருக்கிறான். செத்து போனாலும் பரவாயில்லையா, தூக்கி உள்ளே போட்டுருங்க, செத்து போனாலும் பரவாயில்ல, நான் எங்கே போக மாட்டேன், நினிவேக்கு மட்டும் போக மாட்டேன். இப்போ இந்த கீழ்ப்படிதலுக்கு என்ன பேர்? இது சுத்தமான கீழ்ப்படியாமை. இப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிணத்துல கல் போட்டால் அந்த கல் என்ன ஆகும்? கீழே போய் செட்டில் ஆகிடும். என்ன, அதே நாற்காலியில் 20 வருஷம் உட்காந்துருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவே வந்து பிரசங்கம் பண்ணாலும் அவங்கள அசைக்க முடியாது. அவங்க அப்படியே சாலிடாக இருப்பாங்க. நீ என்ன வேணால் சொல்லு, கேட்டுக்கிறேன். வெளியே போய் நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேனோ அதை தான் செய்வேன். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி, நம்மளை என்ன செய்ய முடியாது, யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மனப்பக்குவம். இது டோட்டலாக கீழ்ப்படியாமை. ஒன்று ஆச்சரியமான கீழ்ப்படிதல், ஒன்று வாக்குவாதம் பண்ணி கீழ்ப்படியுது, ஒன்று வசதிக்கு ஏற்ற மாதிரி கீழ்ப்படிகிறது, இன்னொன்று டோட்டலாக கீழ்ப்படியாமல் இருக்கு. என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். ரைட், ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார், நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசுகிறார். இப்போ இந்த 4 வகைரால் நம்ம எந்த வகை? பக்கத்தில் இருக்கவங்க இல்லை, நான் எந்த வகை? நான் ஆபிரகாம் நோவா மாதிரி ஆச்சரியமான கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறேனா, அல்லது லோத்து மாதிரி இப்படியும் அப்படியும் இழுத்துட்டு கிடக்கிறேனா, அல்லது சவுல் மாதிரி ரொம்ப ஞானமாக செய்யணும் பிரதர், இதெல்லாம் சும்மா புத்தி இல்லாமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கத்திரிடத்துலேயே நம்மளை சாதுரியமாக நடந்துக்கிறவங்களா இருக்கிறோமா, அல்லது யோனா மாதிரி கிளியராக இருக்கிறோமா? நம்ம எந்த வகையை சேர்ந்தவங்களா இருக்கிறோம்? என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். இப்போது ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, அடுத்த வருஷம் பிறந்துருச்சு. நம்ம அந்த வருஷத்தை திரும்பி பார்க்குறோம், இந்த வருஷத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம மோஸ்ட்லி ஒரு கணக்கு போடுவோம். நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கிறோம், நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போடும். இப்போ இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம கணக்கு பண்ணோம்னா சில அளவுகோல்களை பயன்படுத்துவோம். எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம். இப்போ நான் ஆரம்ப காலத்தில் 1991 நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு பைபிள் நல்லா தெரியும், ஆனால் நிறைய டவுட், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு தெரியாத காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கும். இப்போ எங்கள் பாஸ்டருக்கு இங்கே பூந்தமல்லியில் மாங்காட்டில் ஒரு சபை இருந்தது. மாங்காட்டில் காலையில் சர்வீஸில் பேசுவார். நான் இந்த இடத்துல உட்காந்துருப்பேன், ஆர்வமாக நோட்ஸ் எடுத்துக்குவேன். அவர் எங்கள் வீட்டில் தான் கொடுத்துன்னு இருக்கிறார். சாயங்காலம் கிளம்பி பட்டாபிரம் போவார், அங்கே ஈவினிங் சர்வீஸ் நடத்துவார். நான் என்ன பண்ணுவேன், காலையில் மாங்காட்டுக்கு போய் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா, அந்த நோட்ஸையும் கையில் எடுத்துக்கிட்டு பைபிளையும் எடுத்துக்கிட்டு அவரோடய ஓட்டிக்குவேன். பஸ்ஸில் அவரோடய பிரயாணம் பண்ணுவேன். போகும்போது காலையில் உள்ளதுக்கு டவுட்ஸ் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். அப்போ தான் டவுட்டு பார்க்குறதுலாம் இல்லை, நான் லிஸ்ட்டு போட்டே வச்சுருப்பேன். இது என்னது, இது என்னது, இது என்னது கேட்டுக்கிட்டே வருவேன். நாங்கள் 2 பேர் பஸ்ஸில் பேசிக்கிட்டே போவோம். பட்டாபுரமில் போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கே ஈவினிங் சர்வீஸும் இதே மெசேஜ் தான் அவர் அங்கே ரிப்பீட் பண்ணுவார். நான் இப்போ 2வது தடவை கேட்டு எனக்கு இன்னும் 4 டவுட் வந்துடும். அங்கேருந்து பூந்தமல்லி வர வரைக்கும் பஸ்ஸில் நாங்கள் மறுபடியும் பேசிக்கிட்டே வருவோம். அவரை நிழல் மாதிரி தொடருவேன் ஆரம்ப காலத்தில். இப்போது எத்தனை வருஷம் ஆயிருக்கு, 91லேருந்து ஒரு 30-32 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ நாள் தாண்டி வந்ததுக்கப்புறம் நான் யார் பின்னாலே அப்படி போகிறதில்லை. எனக்கு அந்த அளவுக்கு டவுட்ஸு இல்லை. நான் நிறைய வேத அறிவில் எப்படி வளர்ந்துருக்கேன், வளர்ந்து வந்திருக்கேன். அப்போ நான் குழந்தை பார்த்துக்கங்க, அதனால் எனக்கு அப்படி இருந்தது. இப்போ நான் வளர்ந்து வந்திருக்கேன். நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். இது ஒரு வளர்ச்சி இல்லையா, நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். அதே மாதிரி ஆரம்பத்தில் நான் 91 ரட்சிக்கப்பட்டப்போ சபையில் பப்ளிக்காக ஜோம் பண்ண சொன்னால் செத்தேன் நான். என்ன, ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்டாக சொல்லி ஒவ்வொருத்தராக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன செய்வேன், கண்ணை டைட்டாக மூடிக்குவேன். கண்ணை திறந்து பார்த்தா தான் பாஸ்டர் நம்மளை சொல்லிடுவார் அடுத்த ப்ரேயர் பாயிண்ட் நீன்னு சொல்லி. ஸோ கண்ணை திறக்க மாட்டேன், கண்ணை டைட்டாக மூடியிருப்பேன்.
இவர் என்ன செய்வார், அப்படின்னு சீண்டுவார், காதையும் சேர்த்து முடிக்குவேன். என்ன நம்மளை ஜோம் பண்ண சொல்கிற போகிறாரு பயம். அவர் என்ன பண்ணுவார், ப்ரேயர் பாயிண்ட்டை சொல்லிவிட்டு இன்னார் அதுக்காக ஜோம் பண்ணுவாருன்னு சொல்லிடுவார். இப்போ வேறு வழியே கிடையாது. நான் என்ன ஜோம் பண்ணேன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது, வேர்த்து ஊற்றிடும். சரி, இது நான் குழந்தையாக இருந்தப்போ. இப்போ இன்றைக்கி அந்த நிலைமை கிடையாது. ஸோ நம்மளுடைய ஜப வாழ்க்கையில் வளர்ந்து வந்திருக்கிறோம். நாம் திரும்பி பார்க்கிறோம், வேத அறிவில் வளர்ந்து வந்திருக்கிறோம், ஜப வாழ்க்கையில் வளர்ந்து வந்திருக்கிறோம், ஊழியங்களில் வளர்ந்து வந்திருக்கிறோம், கொடுக்கறதுல வளர்ந்து, இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி நாம் ஆவியில் வளர்ந்துருக்கிறோம்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இது தவறான அளவுகோல். இது தவறான அளவுகோல். ஏன் தெரியுமா? எனக்கு வேத அறிவு உண்டுன்னு சொல்லி நான் வளர்ந்துட்டேன்னு நினச்சிக்கிறேன்ல, பிசாசுக்கு வேத அறிவு உண்டா இல்லையா? இப்படியும் தெரியும், ரிவர்ஸ்லேயும் தெரியும், அவனுக்கு ஃபுல்லாகவே தெரியும் இல்லையா? என்னை விட அவனுக்கு வேத அறிவு அதிகமாக இருக்குது. ஸோ இது வேத அறிவு இருக்கிறத வச்சு ஒருத்தன் வளர்ந்துட்டான்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது, நான் ஜப வாழ்க்கையில் வளர்ந்துட்டேன், முன்னாடி மாதிரி நான் பயப்படுறது இல்லைன்னு சொன்னால், பிசாசு தேவ சமூகத்துக்கே போய் பேசினதான் வேதத்தில் இருக்குது. யோபின் புஸ்தகத்தில் பார்க்குறோம், தேவபுத்திரர் போய் நிற்கும் போது யார் நடுவில் வந்து நிற்கிறா? இவன் போய் நிற்கிறான், ஆண்டவர்கிட்ட டைரெக்டாகவே பேசுகிறான். இப்போ என்னை விட அவன் சீனியர் விசுவாசி மாதிரி தெரியுதில்ல, என்னை விட அவன் அதிகமாக வளர்ந்துட்ட மாதிரி தெரியுதில்ல? அப்படி இல்லை. பிசாசுக்கும் விசுவாசிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? அவனுக்கு வேத அறிவு இருந்தும், அவனுக்கு ஆண்டவர்கிட்ட பேச முடிஞ்சிருந்தும், அவன் என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். நானும் கீழ்ப்படியலைன்னா நானும் பிசாசும் எந்த வித்தியாசமும் கிடையாது. என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் போது நீங்களும் நானும் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசுக்கு நமக்கும் வித்தியாசமே கிடையாது. இப்போ நான் கீழ்ப்படியலைன்னா அதுக்கு விலை இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த விலையை பற்றி பார்த்தோம்னா, இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பிள்ளை உள்ள டிவி பார்க்குது, அல்ல கம்ப்யூட்டரில் விளையாடுது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி கேட்குறீங்க, உள்ளேருந்து பதில் வருது, இதை கொண்டு வரேம்மா கொண்டு வரேன்ப்பா, ஏதோ பதில் வருது. 5 நிமிஷம் ஆச்சு, தண்ணி வரல. இப்போ என்ன செய்வீங்க? கொஞ்சம் குரலை உயர்த்தி, தண்ணி கேட்டேம்மா என்னாச்சு? உள்ளேருந்து மறுபடியும் பதில் வருது, ஐயோ மறந்துட்டேன், இதோ வந்துட்டேன்னு வருது. இன்னும் 10 நிமிஷம் ஆச்சு, தண்ணி வரல. இப்போ என்ன செய்வீங்க? பேச்சுவார்த்தைக்கு உண்டான நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. எந்திரிச்சு போய் மண்டை மேலே ஒன்று போட்டு டிவியை ஆஃப் பண்ணிட்டு தண்ணி கொண்டு வான்னு சொல்லி வாங்கி குடிச்சிடும். இப்போ நம்முடைய பிள்ளை நம்ம சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா நமக்கு என்ன வந்தது? கோபம் வந்தது. தேவன் ஒரு வார்த்தை சொல்லி நாம் கீழ்ப்படியலைன்னா தேவனுக்கும் என்ன வரும்? கோபம் வரும். நான் என் பிள்ளைக்கு மேலே கோபப்பட்டோன்னு நான் எந்திரிச்சு போய் நான் அடிச்சிட்டேன். ஆனால் தேவன் என்ன செய்வார்? அவர் இறங்கி வந்து அடிக்க மாட்டார். அவர் எனக்கு பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு அவனை ஒன்று போடுன்னு சொல்லுவார், அவன் ஒன்று போட்டுரும். அப்படி தான் வசனமே சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 16:7, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார்ன்றது வசனம். இது சத்தியமா? இது சத்தியம். இது சத்தியம்னா இதுக்கு எதிர்மறையானதும் சத்தியம். அப்படியே எதிர்மறையானது நான் சொல்கிறேன் பாருங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாது இருந்தால் அவனோட சமாதானமாக இருக்கிறவங்களும் அவனுக்கு சத்ருவா மாறும்படி கர்த்தர் செய்வார். அதுதான் அவர் செய்வார். நேற்று வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தவன் நல்லா தான் இருந்தான். திடீர்னு இன்றைக்கி தான் ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு நமக்கு விரோதமாக நமக்கு பின்னாடி பேசுகிறான். நம்ம ஒன்றும் அவனுக்கு விரோதமாக செய்யலை. எனக்கு ஏன் இதுன்னு நமக்கு கேள்வி வருது. மாமியார் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க பார்த்துக்கங்க, இன்றைக்கி காலையில் திடீர்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நம்ம ஒன்றும் தப்பு பண்ண மாதிரியே தெரியல, என்ன ஆச்சு? நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா தான் இருந்தான், திடீர்னு பிரச்சனை கொடுக்குறான். ஏன்? நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, நம்ம அவங்களுக்கு எந்த தீங்கும் பண்ணாமலே அவங்க நமக்கு விரோதமாக வராங்களே, நம்ம மனசு அவங்க மேலே கோவப்படுது, அவங்க மேலே மனத்தாங்கல் ஆகிறோம். இவங்க ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம கவனிக்காதது என்னன்னு சொன்னால், அவர் அனுமதிக்காமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? தேவன் அதை அனுமதிச்சிடறார். அப்போ என்ன கேள்வி கேட்கணும்? ஏன் அனுமதிச்சாருன்னு கேட்கணும்.
ஒருத்தர் நம்மளை பேசிட்டான், என்ன பேச்சு பேசுகிறான் தெரியுமா, ஒன்று நமக்கு கண்ணீர் வருது, ஐயோ எனக்கு இந்த நிலைமையான்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம், நம்ம ரொம்ப நொந்துக்கிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு காரியம் செய்யணும். ஏன் தேவன் இதை அனுமதித்தார்? தேவன் அனுமதிக்காமல் ஒருத்தன் கூட சுண்டு வரல் கூட நம்ம மேலே அசைக்க முடியாது. அப்படின்னா நம்மளுக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் தேவன் அதை அனுமதிச்சிருக்கா. ஏன் அனுமதித்தார்? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாது இருந்தான். நேற்று வரைக்கும் சமாதானமாக இருந்தவனை என்ன செய்வாரா? சத்ருவா மாற்றிடுவார். இது தேவன் செய்கிற காரியம். இதுக்கு வேத ஆதாரம் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். வேதத்தில் 2 ஆதாரம் நம்ம பார்க்கலாம். தாவீது, சாலமோனுக்கு அப்புறம் தேசம் 2ஆக பிரியுது. 10 கோத்திரம் தாவீதின் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுது. அவங்க இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு நாடை உருவாக்கியிருக்காங்க. அது வடக்கில் இருக்கிற நாடு. தெற்கில் 2 கோத்திரம் தாவீதின் குடும்பத்தோடு நின்றுக்குது. இது யூதா அப்படிங்கிற தேசமாக மாறுது. வடக்கில் இருக்கிற பேர் என்னது? இஸ்ரவேல். தெற்கில் இருக்கிறது யூதா. அதில் வந்த ராஜாக்களும் சரி, இதில் வந்த ராஜாக்களும் சரி, கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சதுனால கர்த்தர் இறங்கி அடிக்கலை. நான் சொன்னது மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு விரோதமாக இன்னொருத்தனை எழுப்பி விடுறார். நம்ம இதை வேதத்தில் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 17ஆவது அதிகாரம் 21 23 வரைக்கும். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தையும் செய்ய பண்ணினான். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றும் வரைக்கும் அவர்களை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தில் நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறார்கள். இப்போ இந்த தேவ ஜனத்துக்கு விரோதமாய் வந்தது யாரு? அசீரியர்கள். அசீரியர்கள் ஏன் வந்தாங்க? இந்த தேவ ஜனம் கீழ்ப்படியில. இப்போ இந்த தேவஜனம் கீழ்ப்படியில, அதனால கர்த்தர் அவங்களை அனுமதிக்கிறார். அவங்க இவங்களை காலி பண்ணிட்டாங்க, சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல்னு ஒரு தேசமே இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? எல்லாரையும் உள்ள தூக்கிட்டு போயாச்சு, வேற ஆளை கொண்டாந்து இந்த ஊரில் வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. ஹிஸ்ட்ரியே மாறி போச்சு. இப்போது தெற்கில் இருக்கிற யூதாவும் இதே தப்பு பண்ணுது. யூதாவுக்கு என்ன கதை நடக்குது? 2 நாளாகமும் 36ஆவது அதிகாரம் 14 17 வரைக்கும். 2 நாளாகமும் 36 14 17 வரைக்கும். ஆசாரியர்களில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதியாருடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கமுள்ளவராக இருந்தபடினால் அவர்களிடத்து தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தாலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருதாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? தேவ ஜனம் என்ன செய்யல? கீழ்ப்படியல. என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும் ஆண்டவர் சொல்றார். செவி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் ரொம்ப கிருபையானவர், அவர் இரக்கமானவர், அவருக்கு நீடிய சாந்தம் இருக்குது, அவருக்கு இரக்கத்தில் பெரியவர், அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு தைரியமாக இருக்கக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரலன்னா அற்ப ஜனங்களாகிய நமக்கே என்ன வருது? கோபம் வருது. அப்போ அவ்வளோ பெரிய தேவனுக்கும் என்ன வரும்? கோபம் வரும். அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். இப்போ தேவன் இந்த மாதிரி எழுப்பி விட்டு அடிக்கும்போது இதன் பாதிப்பு தொடர்ச்சியாய் மற்றவங்க மேலேயும் வருது. இப்போது என் பிள்ளையை நான் கண்டிப்பேன், பக்கத்து வீட்டுக்காரன் கண்டிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணுவேனா?
அப்படி என் பிள்ளை தப்பே பண்ணியிருந்தா கூட பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டான்னா நான் என்ன செய்வேன்? அது கதையே வேற. என் பிள்ளைய நான் கண்டிக்கலாம், நீ எப்படி கை வைப்பேன்னு சொல்லி நம்ம இம்மிடியேட்டாக இறங்கிடுவோம். அதே மாதிரி ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரொம்ப விசேஷமாக பார்க்குறார். சகரியா 2:8 என்ன சொல்லுது? உங்களை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான்னு சொல்லி. நீங்கள் யோசித்து பாருங்கள், கண் மணியை தொடுறதுன்னு அது எப்படின்னு சொல்லி. நான் பார்க்குறதுக்கு சாதாரணமான ஆள் தான், இல்லை என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் என் கூட இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். என்ன தொட்டால் அவன் கண்ணை தொட்டதான் அவர் எடுத்துக்கிறாராம். அப்போ அவர் என்ன செய்கிறார்? அதுக்கேற்ற மாதிரி அவர் இறங்கிடுவார். இப்போது இஸ்ரவேல் ஜனக்கு விரோதமாக யார் வந்தது? அசீரியர்கள் வந்தாங்க. அது யூதாக்கு விரோதமாக யார் வந்தது? கல்தேயர் வந்தாங்க. இப்போ அசீரியர்களுக்கு என்ன நடந்தது, கல்தேயருக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா 30:31. அப்பொழுது தண்டாயுதத்தினாலே அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான் என்று வசனம் சொல்லுது. இன்னைக்கு அசீரியர்கள் என்கிற ஜாதியே, இனமே, தேசமே இல்லை, முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டாக வைப் ஆஃப் பண்ணிட்டாரு. காரணம் என்ன? என் ஜனங்கள் மேலே நீனு கை வச்சிட்டேன், என் ஜனங்கள் மேலே நீ கை வச்சிட்டேன்னு சொல்லி அவனை காலி பண்ணிட்டான். இவனுக்கு என்ன ஆகுது? பாபிலோனுக்கு அதே ஏசாயா 14வது அதிகாரம், ஏசாயா 14:4-6 வரைக்கும், ஏசாயா 14:4-6 வரைக்கும் நீ பாபிலோன் ராஜா மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார், உக்கிரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான்னு சொல்லி. இன்னைக்கு பாபிலோன் எங்க? இன்னைக்கு கல்தேர் எங்க? அந்த தேசமே இல்லை, அந்த ஜனமே இல்லை, அவ்வளவும் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. ஏன் போச்சா? அந்த அழிவுக்கு காரணம் என்ன? என் ஜனத்தின் மேலே அவங்க கை வச்சிட்டாங்க. இப்போ இதை அப்படியே இன்னொரு தடவை பார்த்தோம்னா, இன்னைக்கு அசீரியா அழிஞ்சு போச்சு. ஏன்னா கர்த்தருடைய ஜனங்க மேலே கை வச்சாங்க. ஏன் கை வச்சாங்க? தேவன் தான் எழுப்பி விட்டார். ஏன் எழுப்பி விட்டார்? இவங்க கீழ்ப்படியில், அதனால் எழுப்பி விட்டார். இப்போ இப்படி ரிவர்ஸில் போனீங்கன்னா, இவங்க கீழ்ப்படியில் அதனால் எழுப்பி விட்டார், அதனால் அடித்தான், அவன் அடித்ததுனால அவனும் செத்து போயிட்டான். இப்போ இவனும் கெட்டு போயிட்டான், அவனும் கெட்டு போயிட்டான். அப்படி தானே? இதே மாதிரி தான் யூதா, பாபிலோன். யூதா மனது கீழ்ப்படியில் பாபிலோன் வந்தாங்க, பாபிலோனை அடித்தாங்க, பாபிலோனரும் ஆண்டவர் அடித்தார், இவனும் அடிபட்டான், அவனும் அடிபட்டான். இஸ்ரவேலே கேள், என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி இது நலமாக இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும். செவி கொடுக்கலன்னா நலமாக இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. செவி கொடுத்தா எப்படி நலமாக இருக்கும்? அந்த சங்கீதத்துக்கே திரும்ப போவோம். 81வது சங்கீதத்தில் நம்ம 8வது வசனத்தை தியானித்தோம். 81வது சங்கீதம் நம்ம 8வது வசனத்தை பார்த்தோம். இப்போ அதே சங்கீதத்தில் 13-16 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தோம்னு சொன்னால் அது எப்படி நலமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். 13 வாசிக்கிறேன். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு எப்படி நலமாக இருக்குமா? நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவர்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்வி கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அதை கவனிக்கணும். எப்படி நலமாக இருக்குமா? என் ஜனங்க எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன்? சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்துவேன். கீழ்ப்படியிலனா என்ன நடக்கும்னு சொன்னேன்? நம் எதிராளிகளுக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்துவார். ஆனால் நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா நம்மளுக்காக அவர் என்ன செய்வாரா? எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் உயர்த்துவேன்னு சொல்ல. அப்படி கையை உயர்த்துவார். அப்படி கையை உயர்த்தும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? இப்போ நம்ம நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்னு நம்புகிறோம் இல்லையா?
நம்முடைய தேவன் இருக்கிறதுல பெரியவர்னு சொல்லி நம்ம ஊருக்கே சொல்லணும்னு விரும்புகிறோம். அப்படி செய்கிறதுக்காக நம்ம பிட் நோட்டீஸ்லேருந்து கன்வென்ஷன் கூட்டங்கள் வரைக்கும் எல்லாம் நடத்துகிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மட்டும் எனக்கு கீழ்ப்படிஞ்சேன்னு வச்சுக்க, நான் உன் எதிராளியை தாழ்த்தி என்னுடைய கையை அவனுக்கு விரோதமாக உயர்த்துவேன். அப்படி நான் கையை உயர்த்தும் போது நான் யாருங்கிறத அவன் ஆட்டோமேட்டிக்காக நேரடியாக பார்த்துருவான். நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நீ போய் லால் லால்னு கத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என் கையை உயர்த்தும் போது நான் எப்படிப்பட்டவன் தெரியும். நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்ச உடனே அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க, நம்ம ஆண்டவரை தூஷித்து பேசுகிறாங்க, கர்த்தரை பகைக்கிறாங்க, எல்லா காரியமும் செய்கிறாங்க இல்லையா? நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், அவங்க மனம் திரும்பின ஆண்டவரேன்னு நினைக்கிறோம், நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம், எல்லா காரியங்களும் நம்ம செய்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மட்டும் எனக்கு கீழ்ப்படிஞ்சனா உன் சத்துருக்களை நான் தாழ்த்தி, உன்னுடைய எதிராளிகளை தாழ்த்தி, உன்னுடைய சத்துருக்கள் வருமா என் கையை நான் உயர்த்துவேன். அப்போ கர்த்தரை பகைக்கிறவர்களாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்வாங்களா? இச்சகம் பேசி அடங்குவார்கள்னு சொல்லி. இச்சகம்னா என்னது? இச்சகம்னா இச்சை இல்லை. இச்சைங்கிறது ஆசையினுடைய உச்சகட்டம், அது வேற. இச்சகம்ன்றது அகம்னா மனசு, மனசுக்கு பிரியமாக பேசுறது. ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கிறோம், சமைச்சு கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அப்போ தான் திருப்தியாக இருக்கும். புடவை எப்படியா இருந்தால் கூட சிஸ்டர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்போது இது இந்த மாதிரி பேசுகிறதுக்கு பேர் என்னது? இச்சகம். அவங்களுடைய மனதுக்கு எது பிரியமோ அதை பேசுறது. இப்போது கர்த்தருக்கு இச்சகம் பேசுறதுன்னா என்னது? அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர்னு சொல்லி அவருக்கு உயர்த்தி பேசுறது. இப்போ நம்ம அதை வர்ஷிப்னு சொல்கிறோம், நம்ம தேவனை ஆராதிக்கிறது, நம்ம கர்த்தரை உயர்த்தி இங்கே பேசுகிறோம். இது நம்ம வாயில் வர்றது பெரிய விஷயம் இல்லை. கர்த்தரை பகைக்கிறவர்கள் வாயில் கர்த்தவர் பெரியவர்னு அவருக்கு இச்சகம் பேசி அவங்க என்ன செய்வாங்களாம்? அடங்குவார்களாம். அப்படி இச்சகம் பேசி அடங்குனாங்கன்னா என்ன நடக்குமா? அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். இப்போ அவங்க தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினதுனால அசீரியர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. பாபிலோனியர்கள் இவங்களுக்கு விரோதமாக எழும்பினதுனால அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக தேவ ஜனம் கீழ்ப்படிந்திருந்தா கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாக கரத்தை உயர்த்தி இருக்கும்போது அவங்க கர்த்தர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருக்கு இச்சகம் பேசி அடங்கியிருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க வாழாமல் அழித்து போனதுக்கு காரணம் என்னது? என் ஜனம் கீழ்ப்படியாமல் இருந்தது தான். இப்போ அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்களுடைய காலம் என்றைக்கும் இருக்கும். கடைசி வசனம் என்ன சொல்லுது? உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். எவர்களை போஷிப்பார்? உச்சிதமான கோதுமை என்னது? ரேஷன் கடை கோதுமை இல்லை, அப்படிதான். உச்சிதமான கோதுமை என்னது? இருக்கிறதுல காஸ்ட்லி வெரைட்டி. நம்மளுடைய அரிசி மாதிரி சொன்னோம்னா அது பாஸ்மதி அரிசி மாதிரி. ஸோ உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார்னு அவர்களை போஷிப்பார்னா அந்த அவர்களை யாரு? அவர்களை யாரு? கர்த்தரை பகைக்கிறவர்கள். கர்த்தரை பகைக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? ஆசீர்வாதம் கொடுப்பாரா. அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? தேவ பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் தன்னை அவர் எவ்வளவு பெரியவர்னு வெளிப்படுத்தி அவங்க இச்சகம் பேசி அடங்குவாங்க. கர்த்தர் அவங்களை விட்டு வைக்கிறது மட்டும் கிடையாதான், கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்க கூட செய்வாராம். சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, இருக்கிறதுல பெஸ்ட் கொடுத்து அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இப்போ ஊர் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். தேவ ஜனம் மாத்திரம் கீழ்ப்படிஞ்சதுன்னா இவங்கள் நிமித்தம் மொத்த ஊரே ஆசீர்வாதமாக இருக்கும்னு வசனம் சொல்லும். சரி, நான் கீழ்ப்படிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை ஆசீர்வதிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இப்போ தேன்னால நம்ம திருப்தி ஆக மாட்டோம். தேன் தகட்டும், தேன்னால திருப்தி ஆக மாட்டோம். சாப்பாட்டுனால தான் திருப்தி ஆகும். தேனை என்ன செய்வோம்? ருசிக்கு தொட்டுக்கலாம், அவ்வளோதான்.
அதுக்கு மேலே அது தேன்னால நம்ம திருப்தி ஆக மாட்டோம். ஆண்டவர் உனக்கு ருசிக்கு உனக்கு நாக்கில் கொஞ்சம் தொட்டு வைப்பேன்னு சொல்லலை. உனக்கு நான் கொடுக்கறது போதும் போதும் நீ சொல்கிற அளவுக்கு நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். எதை கொடுப்பாரா? தேன் இல்லை, கண்மலையின் தேன். கண்மலைன்னு என்ன தெரியுங்களா? மலை இல்லை, நம்ம உடனே பெரிய மலை நினச்சிக்கூடாது. கண்மலைன்னு சொன்னால் பெரிய பாறை, ஒரே பாறையாக பெருசாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் கண்மலை. அப்படி பெரிய பாறையில் தேன் கூடு கட்டும். நம்ம வீட்டில் கொடுத்தா மரத்தில் கட்டும், வீட்டில் கட்டும், அதெல்லாம் இந்த சைஸில் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கண்மலையில் கட்டுறது எப்படி இருக்கும்னு சொன்னால் அங்கேருந்து இவ்வளோ பெருசு இருக்கும், பெருசாக அது மேலே கட்டியிருக்கும். அதோடைய டேஸ்ட்டே தனி. ஆனால் பிரச்சனை என்னென்னா சாதாரணமான ஆளுங்களால் அதை எடுக்க முடியாது. அதை எடுக்கிறதுக்கு தனி உபகரணங்கள்லாம் வேணும், தனி திறமை வேணும். அதை செய்யக்கூடியவங்களால் தான் அதை செய்ய முடியும். அவங்க கயிறு கட்டி மேலேருந்து இறங்கி அதை தட்டி கீழே கொண்டு வருவாங்க. ஸோ காட்டிலேருந்து கொண்டு வந்தாங்கன்னு தேன் கொண்டு வருவாங்கல்ல, அந்த தேன் வேறு, நம்ம புட்டியில் வாங்குகிற குட்டி தேன் வேறு. கண்மலையின் தேன் கிடைக்கவே முடியாத உச்சத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கர்த்தர் இந்த உனக்கு ஒன்றுன்னு கொடுக்க மாட்டாராம். எப்படி கொடுப்பாரா? திருப்தியாக வரான். ஹல்லேலூயா. என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். எப்படி நலமாயிருக்கும்? நான் சீக்கிரத்திலே உன்னுடைய எதிராளிகளை தாழ்த்தி என்னுடைய கரத்தை அவர்களுக்கு விரோதமாய் உயர்த்துவேன். அப்போ கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன். இதுதான் சத்தியம். இப்போ இவ்வளோ நேரம் பைபிள்லேருந்து பார்த்தோம். சும்மா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம உலகத்தில் இருந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மந்திரவாதியாக இருந்தவர், அவர் இப்போ மந்திரவாதி இல்லை, மந்திரவாதியாக இருந்தவர். சாதாரண மந்திரவாதி இல்லை. மந்திரவாதிகள் அவரை மந்திரவாத சக்கரவர்த்தியாக மதித்தாங்க. அப்படின்னா பார்த்துக்கங்க, சாதாரண மந்திரவாதி இல்லை, அவர் லெவலே ரொம்ப ஹை. அவர் பெரிய அளவில் மாந்திரீகம் பண்ணி ஜனங்களை தன்னுடைய அதை பயமுறுத்தி ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருந்த ஒரு மனுஷன். இவர்கிட்ட ஒரு பெண்ணுக்கு வசியம் பண்ணும்படி ஒருத்தன் கேட்டான். வசியம் பண்ணுறதுனா என்னன்னா, அந்த பொண்ணு இவனை வேணாந்து, அதுக்கு மாந்திரிகம் பண்ணி அவளை வசியம் பண்ணி கட்டிக்கிறதுக்காக இவன் இங்கே காசு கொடுத்து கேட்குறான். இவருக்கு இது கை வந்த கலை, இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, இது ரொம்ப ஈஸி, இவர் லெவலுக்கு அது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். இவர் என்ன செய்தாரா, அந்த பொண்ணுடைய தலைமுடியை கொண்டு வா, காலடி மண்ணை கொண்டு வா, துணிமணியில் கொண்டு வா, இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு எலிசபெத்துன்னு பேர் வச்சு டேபிள் மேலே வச்சு மாந்திரீகம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இங்கே வான்னு சொன்னால் அந்த எலுமிச்சம்பழம் வந்துச்சுன்னா, போன்னு சொன்னால் இந்த எலுமிச்சம்பழம் போச்சுன்னா எலிசபெத்து கண்ட்ரோலில் வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ இது சிம்பிள், இவரை பொறுத்த வரைக்கும் இது சிம்பிள். ஆனால் செஞ்சால் எலிசபெத்துக்கு மாந்திரிகம் பலிக்க மாட்டேங்குது. இவருக்கு அது புரியல. இவர் ஊழியக்காரருக்கெல்லாம் வச்சவர், சபைகளை உடைச்சவர், குடும்பங்களை உடைச்சவர், இவருக்கு சாதாரண விஷயம். ஆனால் இவருக்கு எலிசபெத்துன்ற சாதாரண பெண்ணுக்கு செய்கிறது பலிக்க மாட்டேங்குது, புரியல இவருக்கு. அதனால் இவரை நேர்லேயே போயிட்டு அந்த பொண்ணை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தூரத்தில் உட்காந்து வாட்ச் பண்ணுறாரு. இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னா விசேஷம், நம்ம மாந்திரிகம் பலிக்கலையேன்னு. ஒன்றும் விசேஷம் இல்லை, அந்த பொண்ணு பாட்டுக்கு அது வேலையை பார்க்குது, ஒன்றுமே விசேஷமாக தெரியல. சரி, தாங்க முடியாமல் நேராகவே போய் கேட்டார். எம்மா தாயி, இந்த மாதிரி தான் சோன்சோ என்கிட்ட உனக்கு வசியம் வைக்க சொன்னாங்க, நான் வச்சேன், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், என்ன அனுபவத்தில் இது புதுசு, என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல, என்ன ரகசியம் அதை எனக்கு சொல்லு. அப்போ எலிசபெத் சொன்னாலாம், தான் யாரை வணங்குறேன், அந்த தெய்வத்துக்கு முன்னாடி உன்னுடைய சக்திகள்லாம் வேலை செய்யாது. அந்த நாளில் தன்னுடைய சக்திகளை எல்லாம் விட பெரிய சக்தி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரவாதியாக இருந்த அந்த தொட்டண்ணா என்கிறவர் வீட்டுக்கு இந்த சக்திகளெல்லாம் பெரிய சக்தி தான் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தன் மந்திர புஸ்தகங்களெல்லாம் எடுத்து தன் சிஷ்ய கொடிகளாக இருந்தானுங்க பாருங்கள், அவனுங்க தலையிலே வச்சு ஆத்தோரமாக கொண்டு போய் தான் கையாலே நெருப்பை கொளுத்திட்டு பக்கத்துலேருந்து ஒரு சபைக்கு போய் ஆஜராயிட்டார்.
அந்த சபை பாஸ்டரை இவர் ஓட ஓட விரட்டின ஆள். அந்த சபை பாஸ்டர் இவரை பார்த்தாலே பயப்படுவார். இந்த மனுஷன் உள்ளே வரதை பார்த்தோன்னே அந்த பாஸ்டரை நடுங்கி போயிட்டார். எதுக்கு வரான் இப்போது, என்ன பிரச்சனை தெரியலையேன்னு. இவர் உள்ளே வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி வந்து கேட்டார். அவர் அப்புறம் சுவிசேஷம் சொல்லி அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து தொட்டன்னா ஒரு ஊழியக்காரராகவே பைபிளை தூக்கிக்கிட்டு சுற்றினார். இப்போது அப்படியே ரிவர்ஸ் வச்சு பாருங்களேன். எலிசபெத் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா தொட்டன்னா வைக்கிற வசியம் அவளுக்கு பலிச்சிருக்கும். எலிசபெத்துடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கும். எலிசபெத் மேலே கை வச்சுட்டேன்னு கர்த்தர் என்ன செஞ்சுருப்பார், தொட்டன்னா ஒரு போடு போட்டிருப்பார். தொட்டன்னாவை புதைச்ச இடத்துல புல் முளைச்சிட்ருக்கும் இல்லையா? ஆனால் எலிசபெத் கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருந்தால் அதனால் கர்த்தர் தொட்டன்னாவுக்கு மேலே கையை உயர்த்தும் போது யாரும் தொட்டன்னாவுக்கு சுவிசேஷம் சொல்லலை, எந்த கன்வென்ஷன் அட்டன் பண்ணல, எந்த பெரிய ஊழியக்காரர் பேசலை. தொட்டன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய இருதயம் கர்த்தருக்கு பின்னாடி திரும்புது. கர்த்தர் தொட்டன்னாவை ஆசீர்வதிக்கிறார். தொட்டன்னா அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறி போயிட்டார். என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும். இப்போ நாம் இந்தியா ரட்சிக்கப்படணும், எங்கள் ஊர் ரட்சிக்கப்படணும், இந்த பிரதேசம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அதிக பாரம் உள்ளவர்களாக நம்ம இருந்து நிறைய காரியம் செய்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் விட முக்கியமானது என்னென்னா, நீங்களும் நானும் கையில் இருக்கிற இந்த வேதம் சொல்லுகிற காரியங்களை நோவாவை போல ஆபிரகாமை போல கீழ்ப்படிஞ்சோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ கர்த்தர் ஏதாவது மலையை பேர்த்துட்டு வா, நீ இதை செய் அதை செய்யன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? செய்ய முடியாததை நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல மாட்டோம்ல. கர்த்தர் ரொம்ப சிம்பிளான காரியம் தான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? மன்னிக்க சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் மன்னிக்கிறோம்? மன்னிக்க சொல்லியிருக்கா தெரியுமா? தெரியும். மன்னிக்க போறீங்களா? ஆமாம் மன்னிக்க போகிறேன். மன்னிச்சிட்டியா? மன்னிக்கல. இப்போ இது லோத்து செஞ்ச காரியம் தெரியும், செய்வேன். எப்போ செய்வேன்? செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இருங்க, இன்னும் மன்னிக்கல. அல்லது நம்ம சவுல் மாதிரி மன்னிச்ச மாதிரி ஆனால் மனசில் நிறைய வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறது, அது பேர் மன்னிக்கிறதாவே கணக்கில் வராது. கீழ்ப்படுகிறது ஆபிரகாம் மாதிரி கீழ்ப்படிக்கணும், நோவா மாதிரி கீழ்ப்படணும். என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் மன்னிச்சுட்டான் பிரதர், அதுக்கப்புறம் எங்களை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் செய்யலான்னு ஒரு கதைக்கு வந்துருமே. ஒரு சபையில் மன்னிப்பை பற்றி பேசிட்டு இறங்கி வந்துட்டேன். அன்னைக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருந்திருக்குது, இந்த கோஷ்டிக்கும் அந்த கோஷ்டிக்கும் விரோதமாக. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் போனேன், நான் பேசினேன், நான் வந்துட்டேன். அங்கே என்ன நடந்ததுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த கோஷ்டியில் உள்ளவர், நான் இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்டேயா, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் மன்னிக்கிறேன்ட்டார். அதுக்கு அவர் கோஷ்டியில் உள்ளவங்க சொல்கிறாங்க, பைத்தியமாயா நீனு, இதெல்லாம் மேடையிலேருந்து பேசுறதுக்கு நமக்கு இல்லை. இப்போ நம்மளால ஊர் ஆசீர்வதிக்கப்படுமா இல்லை நம்மளால ஊர் நாசமாக போகுமா சொல்லுங்க? மன்னிக்க சொல்லியிருக்காருங்க, மன்னிச்சிருங்க, சிம்பிள். அதனால் என்ன ஏது கணக்கெல்லாம் போடாதீங்க, கணக்கெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். விட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, விட்டு கொடுத்துருங்க. உங்கள் கௌரவம் இது அதெல்லாம் பேசாதீங்க. கூட பிறந்தவங்கக்கிட்ட வருஷக்கணக்காக பேசாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பெற்றவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வைராக்கியம். கர்த்தர் அதெல்லாம் சொல்ல விட்டுருன்றார், விட்டுருங்க. தாழ்ந்து போன்னு சொல்கிறார், முடியாத காரியம் இல்லை. அவரே தாழ்மையாக வந்தவர் நம்மளை தாழ்ந்து போன்னு சொல்கிறார். ஒன்றும் குடிமொழிக்கு போகாது, தாழ்மையாக இருந்து பாருங்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. சின்ன 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 காரியங்கள் தான். இந்த சபை அப்படி கீழ்ப்படுகிற சபையாக மாறுச்சுன்னா, இந்த சபையில் இந்த பிரதேசத்தில் உள்ளவங்க நாங்கள் கர்த்தர் யாருன்னு தெரிந்து கொண்டோம்னு இங்கே வந்து சாட்சி சொல்லுவாங்க. நீங்கள் போய் சொல்லி கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கிரியை செய்து தன்னை யாருன்னு விளங்க பண்ணி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வருவார். என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் உங்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கரத்தை அவர்களுக்கு விரோதமாய் உயர்த்தும் போது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் காலம் என்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை
போஷிப்பார். கண்மலையின் தேனினாலே நம்மை திருப்தி ஆக்குவார். இதை சும்மா இவ்வளவு நேரம் கேட்டது ஏதோ கதை கேட்டது மாதிரி இருக்கும். இதை செய்து பார்த்து அனுபவத்தில் கண்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அது எவ்வளவு நலமாக இருக்கும்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம நேரடியாக பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் கதையே. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் போல, நோவா போல கீழ்ப்படுதல் உள்ள தேவ ஜனமாய் இருக்கணும். மற்ற கீழ்ப்படுதலெல்லாம் கீழ்ப்படுதலே இல்லை. அதுக்கு என்ன இருக்குது? விலை இருக்குது. நம்ம ஃபேமிலியில், நம்மளுடைய தொழிலில், நம்ம செய்கிற காரியங்களில் ஏன் இவ்வளவு இடைஞ்சல்கள், ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நினைக்கிறீங்க? நாம் தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு சொன்ன உடனே கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனுடைய விளைவு. இது சரியாகணும், இதெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக போகணும், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை தரணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அந்த 2 தேவ மனுஷர் செஞ்சது போல நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவ ஜனமாய் இதை செய்து இங்கே சாட்சிகள் எழுமணும். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.